எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்ப ஸ்பெஷலான ஈவெண்ட்டு. ஏன்னா மதன் படம் இது பயங்கர லைக் எமோஷ்னலாக தான் இருக்குது எனக்கு. ஏன்னா பெரிய ட்ராவல் எனக்கும் மதனுக்குமான ட்ராவல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 இயர்ஸ் ட்ராவல். ஃபஸ்ட்டு அரௌண்ட் 2019 மீட் பண்ணோன்னு நினைக்கிறேன். மீட் பண்ணி அப்போ நான் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தது. அப்போ அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து பேசும்போது ஒன்றுமே கேட்கல. உங்கள் ஃபேவரட் ஃபிலிம் என்ன அப்படின்னு கேட்டேன். 7G ரெயின்போ காலனி அப்படின்னா, ஏன் என்னோண்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்போலேருந்தே ரொம்ப முறக்கு சில்வராக அவன் கன்னீஸ் நாங்கள் 2 பேருமே. ஸோ அதுலேருந்தே ஒரு ட்ராவல் ரொம்ப லைக் ஒரு பயங்கரமான சிங்க்கு, பயங்கரமான ஒரு பிரதர்ஹுட்டு. கிட்டத்தட்ட இந்த ஆக்சுவலி இன்னைக்கு காலைல ஒரு பயங்கர எமோஷ்னலான மூமெண்ட் நடந்துச்சு. ஏன்னா லாக்டவுன் முடிஞ்சு எனக்கு கொஞ்சம் லைக் ஐ வாஸ் இன் அ பேட் ஸ்டேட். அப்போ வந்து மதனுடைய வீட்டில் தான் அடைக்கலம் புகுந்திருந்தேன். அவன் தான் எனக்கு கொஞ்சம் இது கொடுத்துருந்தான். அந்த டைமில் வந்து ஒரு கடையில் போயிட்டு டெய்லியும் காலைல டிஃபன் சாப்பிடுவோம் ஒரு தட்டுக்கடையில், கேகே நகர் ஆர்டிஓ ஆஃபீஸ் கிட்ட. அங்கே வந்துட்டு நிறையா பேசியிருக்கோம், நிறையா கதைகள் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு காலைல போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வித் லவ் போஸ்ட்டு பெருசாக அங்கே ஒட்டியிருந்தது. பார்த்து அவனுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டேன். பயங்கர எமோஷ்னலாக இருந்துச்சு அந்த மூமெண்ட்டு. ஸோ படமும் பார்த்துட்டேன். படம் எனக்கு பயங்கரமாக ஆச்சரியப்படுத்திட்டான் மதன். ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் படித்தேன். ஸ்கிரிப்ட் படிக்கும்போது எனக்கு ஓகே வாவ் நைஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. படமாக பார்த்துட்டு வாவ் நைஸ் அப்படின்ற மாதிரி அது ஸ்கிரிப்ட்லேருந்து ஒரு பயங்கரமாக எலிவேட் ஆகிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக லைக் டைரக்ஷனாக செம்மையாக ஒரு ஹேண்டில் பண்ணியிருந்தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அபி அனஸ்வரா 2 பேருமே கலக்கிட்டீங்க. வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு சூப்பராக ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரொம்ப நாள் கழித்து லைக் ஒரு யங் ஃப்ரெஷ் பேர் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கே பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அண்டு எமோஷ்னல் சீன்ஸ் எஸ்பெஷலி 2 பேருமே சூப்பராக ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. அண்டு ஒரு சீன் படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் வரும். அது படம் பார்த்து எல்லாருமே அந்த சீனை பெருசாக பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சீனில் வந்து அபியோட பர்ஃபார்மன்ஸும் காவியாவோட பர்ஃபார்மன்ஸும் ஃபினாமினல். ஸோ ரியலி கிரேட் சீன். அண்டு அதான் கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி படம் தான். ஸ்ரேயாசனா, சானு, மகேஷ் ஐயா, சௌந்தர்யா மேம் எல்லாருமே லைக் ஒரு மாதிரி குடும்பம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான். ஸோ மோகன்ராஜன் ஐயா, ஹரீஷ் எல்லாருமே. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் ஆல்ரெடி படம் பார்த்துட்டேன். கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஹீரோவும் நல்ல டைரக்டரும் இந்த படம் மூலமாக கிடைக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பரான விஷயம். Wishing great luck for the team. Wishing everyone like a phenomenal hit. And அனைவருக்கும் மாலை வணக்கம். நேற்று மகேஷ் கால் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி படம் பார்க்கணும், படம் பார்த்துட்டு ஈவினிங் அப்படின்னாரு. ஜென்ரலாக ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக ஒரு படம் எடுத்ததுக்கப்புறம் எல்லா ப்ரொடியூசருக்கும் இது தோணும். படம் பார்த்துட்டு கெஸ்ட்டை கூப்பிட்டு மேலே பேச வைக்கிட்டு அவர் கூப்பிட்றப்பே தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக படம் பிளாக் பஸ்டர் தான்ட்டு. பட் எனக்கு என்னென்ன ஆச்சரியம்னா, நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு பொதுவாக ஜென்ரலாக ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிரும், அப்புறமா படம் பார்ப்போம் அப்படி இருக்கும். பட் நேற்று நான் ட்ரெய்லர் மிஸ் பண்ணிட்டேன், பார்க்கல. ஐயோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு பார்க்கல அப்படின்னா 6ஆம் தேதி படம். ஸோ நல்லது, ட்ரெய்லர் எதுவுமே ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் இந்த படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்றது வந்து எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஜென்ரலாக படம் ஸ்டார்ட் ஆகி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ன்றது இங்கே இருக்குது. எனக்கு ஹோல் ஃபிலிம்மே அதை ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டைம் தான் எனக்கு இருந்துச்சு. இன்டர்வலில் அவர் கேட்டுட்ருக்கப்போ எல்லாமே இது எப்படி ரைட்டிங்கில் இருக்கிறத இங்கே கொண்டு வந்தாங்க, இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி வாங்கினாங்க, இந்த இதுக்குள்ளேயே போயிட்டே இருந்துச்சு. அப்போ சில கேள்விகள்லாம் அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். இந்த படம் வந்து ஒரு பக்க டீம் ஒர்க்குக்கான எக்ஸாம்பிளாக நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ரைட்டிங்கில் இருக்கிற ஒரு டேரக்டரோட ஃபஸ்ட் டைம் டெபியூ பண்ணியிருக்காரு. அவரோட தாட் ப்ராசஸை ஸ்ரேயாஷ் வந்து அழகாக கேப்சர் பண்ணி அது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். ஏன்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான லைட்டிங் செட்டப் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அதை ரொம்ப அழகாக கன்சீவ் பண்ணியிருந்தார். ஆர்டிஸ்ட் வந்து 100% ஃபுல்லஸ்ட்டாக நடிச்சிருந்தாங்க. ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. எனக்கு சாரெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக அந்த சூப்பராக பண்ணியிருந்தார். எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப இயல்பாக அந்தந்த கேரக்டருக்கு இருக்கிற அந்த டெப்த்தை உள்வாங்கி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. யாருமே மிகையாக நடிக்கலை, குறைச்சி நடிக்கலை, கரெக்டான மீட்டரில் இருந்தது. டேரக்டர் அதை ரொம்ப இது பண்ணியிருந்தார். ஆர்ட் டைரக்டரோட ஒர்க்கு, மியூசிக்கு, இது அப்படியே டிபார்ட்மெண்ட்டாக கடந்து ஃபைனலாக இந்த ஸ்டேஜ் அப்படின்றது வந்து நான் படம் முடிகிறப்போ எனக்கு அந்த டீம் ஒர்க் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருந்தது. ரொம்ப டீம் ஒர்க்குன்றது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற பாயிண்ட் இருந்தது. ஏன்னா எல்லாரோட ஒர்க்குமே அதில் ரொம்ப ஸ்டாண்டலோனாக போய் கரெக்டாக சூப்பராக முடிஞ்சிருந்தது.
ஸோ அது அது இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க, பெஸ்ட் டீம் அப்படி போவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அது கண்டிப்பாக உங்களுக்கு தான் கிடைக்கும். எஸ்பெஷலி எனக்கு இந்த படத்தில் டெக்னிக்கலாக எடிட்டரோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. ரொம்ப நல்லா எடிட் பண்ணியிருந்தாரு. அவர் ஃபஸ்ட் படம்னு சொன்னாங்க. அவருக்கு வாழ்த்துக்கள், மிகப்பெரிய ஹைட்ஸ்க்கு அவர் போவார் கண்டிப்பாக. அதுக்கு அடுத்தது மகேஷையா, குட் நைட் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இது ஹயாத் ஹோட்டல் நினைக்கிறேன், அங்கே தான் இருப்பார், ஸ்டே பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு குட் நைட் பிச் பண்ணுறதுக்காக போயிருந்தப்போ ஒரு நைட்டு 9 மணி இருக்கும். அவர் ஏதோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருந்தார். அவருக்கு இதை கேட்குற ஐடியாவில் இல்லை, சும்மா மீட் பண்ணிவிட்டு அவங்கள பேசிட்டு அப்படியே அனுப்பிச்சிடலாம் அப்படின்ற பாயிண்டில் அப்படியே ஆரம்பித்தார். அது ஒரு 9 மணி ஆரம்பித்து ஒரு 1:45 வரைக்கும் ஒரு 4:45 மணி நேரம் இங்கே சேர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன். அந்த சேர்ந்து ரெஸ்பான்ஸே வரல. சரி பிரதர், அப்பா ஒருட்டம் சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அப்பாவிட்ட கதை சொன்னோம். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆச்சு. இன்றைக்கி வந்து 4வது படம் முடிச்சிட்டாரு. 3 படமே பிளாக் பஸ்டர், 4வதும் பிளாக் பஸ்டர். இதில் ஒரு பெரிய கன்விக்ஷனான பாயிண்ட் என்னென்னா, மகேஷை வந்து இப்போ ஸ்கிரிப்டாக அவர் ஃபஸ்ட் படத்தில் அதை ஜட்ஜ் பண்ணி டெக்னிக்கலாக தெரிஞ்சு அப்படி படம் பண்ணி உள்ளே வந்தாரான்றதெல்லாம் எனக்கு தெரியல. அது நான் அந்த தாட் ப்ராசஸ்க்குள்ளே போல அவர்கிட்ட பழகலை. இப்போ ரீசெண்டாக நான் அவரோட ட்ராவல் பண்ணுறப்ப எனக்கு புரிஞ்சது என்னென்னா, அவர் கம்ப்ளீட் ப்ரொடியூசர் ரைட்டர். அது வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அவர் நான் 2022 பார்த்ததுக்கும் இன்றைக்கி பார்க்குறதுக்கும் ஒரு ப்ராப்பர் ஆர்க்கு க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இனி அவரை சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக மட்டும்தான் பார்க்க முடியும். எங்கேயுமே அது சக்ஸஸ் அவர் இதே பார்க்கல, பட் இருந்தாலும் அவர் அது மிஸ் ஆகாது, கரெக்டாக அது போயிட்டே இருக்குது. 2வது ஷான் ஐயா, இதே சேம், இந்த என்னோட உல்டா வெர்ஷன். இந்த குட் நைட் பண்ணுறப்ப யாருமே மியூசிக் பண்ணுறதுக்கு முன் வரல. நிறைய பெரிய மியூசிக், நிறைய ஆப்ஷன்ஸ் போயிட்டே இருந்தோம். யாரும் எங்களை நம்பலை, இவனுங்க பண்ணுவானுங்களா என்ன ஏது எதுவுமே தெரியல. அப்போ ஒரு நாள் மோகன் ஐயா சொல்லி, மணிகண்டன் சொல்லி ஷாயர் ஐயாவை போய் பார்த்தோம். அப்படியே உல்டா வெர்ஷன், ஐயா பேசிகிட்டு இருந்தார், நாங்கள் அப்படியே கேட்டுட்டு இருந்தோம். ஒரு 3:45 மணி நேரம். எனக்கு வந்து என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா, அவர் பேசினது டாபிக் அதெல்லாம் தாண்டி ஜென்ரலாக ஒருத்தங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், ரிசீவ் பண்ணுறது அப்படின்றது இருக்குல்ல, அது வந்து அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். எனக்கு என்ன நினச்சேன்னா, ஃபுல்லாக பேசி முடிச்சுட்டு தலைவன் நோ சொல்லிடுவாப்புல, கிளம்பி அடுத்த ஆப்ஷன் போகணும்னு நினச்சோம். அவர் ஸ்கிரிப்ட் புக் கொடுங்கன்னு சொல்லி டீசெண்டாக சொல்லிட்டாரு. அப்போ அவர் ஓகே பண்ணார். அந்த படம் உண்மையாகவே ஜெயிக்கும், அந்த படம் அவ்வளோ பெருசாகும் அப்படின்னு நம்பினா ஒரு பெரிய டெக்னீஷியன், அந்த படத்துலேயே இருந்த பெரிய டெக்னீஷியன் அவர் தான். ஏன்னா அந்த படத்தில் அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அந்த படத்தை வெளியில் இருக்கவங்க பார்த்த பார்வையே மாறுச்சு. அன்னைக்கு அவர் குட் நைட்டுக்கு ஓகே சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா அது ஒரு வேற ஒரு கண்டிப்பாக படம் ஓடி இருக்கும். பட் இந்த ஸ்டாண்ட் கிடச்சிருக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த லைட்டு வந்து ஃபர்ஸ்ட் எங்கள் படத்து மேலே விழுந்ததுக்கு அவர் தான் முக்கியமான காரணம். அது இங்கே நான் பதிவு பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் நிறைய படங்களுக்கு பண்ணியிருக்காரு, பட் எங்களுக்கு அது ஸ்பெஷல் மூமெண்ட் அவர் உள்ளே வந்தது. மோகன்ராஜன் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப வருஷம் காலேஜ் டைம்ல இருந்து பெரிய ப்ராசஸ்ஸு. அவர் ஒரு நல்ல படம் அப்படி பார்த்துட்டாருனாவோ, அவர் ஒர்க் பண்ணாரோ, அந்த படத்தை அடுத்தவங்ககிட்ட சொல்லி பயங்கரமாக புஷ் பண்ணிடுவார். ஒரு பிஆர் ஒர்க் வந்து பயங்கரமாக பண்ணுவார். அது சப்போர்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹானஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணுவார். அது அவர்கிட்ட இருக்கிற ரொம்ப நல்ல குணம். இந்த படத்தில் பாட்டெல்லாம் எழுதியிருந்தார். எனக்கு அந்த கடைசி பாட்டு பிடிச்சிருந்தது, அது நீங்கள் எழுதலைன்ற மாதிரி இப்போ தான் கேள்விப்பட்டேன். ஐயோ சொல்லான்னு வந்தனே அப்படின்னு நினச்சேன். அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் பார்த்த வெர்ஷனில் ஐயா பாடியிருந்தது, அது யுவன் பாட போகிறதா சொன்னார் அபி. சௌந்தர்யா மேம், ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி யங் டீமோட நீங்கள் தொடர்ந்து ட்ராவல். அதாவது ஒரு ஸ்மால் சைஸ் ஃபிலிம், அதை உங்களோட பிராண்ட் வரப்போ அது எப்படி பெருசாகுதுன்றதை கண்முடி பார்த்தோம். தொடர்ந்து அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கடைசியாக வந்து அபி, மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நாள் பண்ணியிருந்தீங்க. அபி வந்து நான் இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி, ரிலீஸ்க்கு அப்புறம் 2 வெர்ஷனாக பார்த்தேன். அப்புறம் இன்னைக்கு ஒரு 4-5 தடவை பார்த்துருக்கேன். அபி அப்படியே தான் இருக்காப்புல. அபியோட அது அந்த ஃபர்ஸ்ட் நாள் எப்படி பார்த்தனோ இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அபி வந்து ரொம்ப தெளிவாக நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்றது ஃபஸ்ட் மீட்டிங்லேயே தெரிஞ்சிருச்சு. நான் கேட்டால் இல்லைன்னுலாம் சொல்லுவாப்புல. நான் அந்த மீட்டிங் முடிஞ்சோடனே சொன்னேன், கண்டிப்பாக ஹீரோவை நடித்து ஏதோ பண்ண போகிறேன், ஆனால் தான் மறைக்கிறான் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக ஒரு வாரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ செம ஸ்மார்ட் அண்ட் ரொம்ப டேலண்டட் டைரக்டர். அனஸ்வரா, உங்களுக்கு தெரியாது, இங்கே ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில். இது உங்கள் டெபியூலாம் இல்லை, உங்களோட எல்லா மலையாள படங்கள் எல்லாம் பார்த்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது டெபியூவாக இருக்கலாம், பட் எங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் நிறைய ஓடிடி எல்லாத்துலேயும் உங்களை பார்த்துட்டோம். ஸோ இந்த படம் உங்களுக்கு இங்கே பெரிய ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தொடர்ந்து நல்லா பண்ணுங்கள். இந்த படத்தில் எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க.
ஸ்ரேயஸ் சொன்ன மாதிரி சாரி லவர் டேரக்டர் சொன்ன மாதிரி அந்த படத்தில் அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் வரும். அவங்களும் இவரும் ஒரு சீன் பேசியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த சீன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிட்டன் சீன்ஸ் இன் தமிழ் சினிமா. எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது அந்த சீன் பாருங்கள், ரொம்ப நல்ல சீன். ஸ்பாய்லர் ஆயிடும் சொன்னால், எக்ஸ்ட்ரானரி சீன். ரொம்ப ஒர்க் பண்ண மொத்த டீமுக்கும் ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் பெரிய பிளாக் பஸ்டராகவும் தேட்டர்ஸ் ரெடியாக இருங்க. தேங்க்யூ. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். காலையில் தான் இந்த படம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு இந்த ட்ரைலர் பார்க்கும்போது இந்த ட்ரைலரில் வர நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ரிலேட்டபிளாக இருக்குமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது அதை வந்து ரொம்ப நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க அப்படின்றது. ஏன்னா இந்த படத்தில் இந்த ஸ்கூல் போர்ஷனில் காட்டுற பல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் கடந்து வந்த விஷயமா இருக்கும். அது இந்த படம் பார்க்கும்போது ஒரு ரீகேப் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ டைரக்டர் மதன், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படமே வந்து இவ்வளோ ஒரு சூப்பராக ரொம்ப சூப்பரான ஒரு டெபியூ கொடுத்துருக்கீங்க. அவரோட ரைட்டிங்கும் சரி, அந்த டிரெக்ஷனும் சரி ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் டெக்னிக்கலாகவும் படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஷான் ப்ரோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் எல்லா படத்துலையும் பண்ணுற மாதிரி இதில் பிரிச்சிட்டிங்க. அபிஷன் ப்ரோ, எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு அவர் ரொம்ப பிடிக்கும். அப்போ பர்சனாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஆக்டராக, ஒரு ஹீரோவாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரை. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஈஸியாக கனெக்டடாக இருந்தார். நம்ம பார்க்குற ஒரு நம்மளை மாதிரி இருந்தார். அதே மாதிரி அவர் இந்த எமோஷனை கேரி பண்ண விதமாக இருக்கட்டும், மொத்த படத்தை ஹோல்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஹீரோவாக இது வந்து இன்னும் நீங்கள் நிறைய பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு இது நம்பிக்கை இருக்குது. அப்புறம் அனஸ்வரா உங்களோட பர்ஃபார்மன்ஸும் கேரக்டரேஷனும் ரொம்ப லவபுளாக இருந்தது. சூப்பர். அப்புறம் ஒரு ஹீரோ வந்து அறிமுகமாகிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அபிஷனோட இந்த ஜேர்னி வந்து நல்ல படம் பண்ணணும், நிறைய கதைகள் வச்சிருக்கிற நிறைய அப்கமிங் டைரக்டர்ஸுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும். ஸோ அவங்க வந்து நிறைய ஹீரோஸ் நோக்கி போகும்போது உங்களை நம்பி வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இதை உருவாக்கி கொடுத்த சௌந்தர்யா மேம், மகேஷ் அண்ணனுக்கு பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. ஏன்னா நீங்கள் அபிஷன் மட்டும் லான்ச் பண்ணல, இன்னும் நிறைய பேர் லான்ச் பண்ண போகிறீங்க அஸ் எ டைரக்டரா அது மாதிரி. ஸோ அவங்க வந்து இந்த படத்துக்கு என்ன, அந்த படம் பார்க்கும்போது இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை விட அதிகமாக கொடுத்து பண்ணியிருக்காங்கிறத படம் பார்க்கும்போதே தெரியுது. சூப்பர். அண்ட் நல்ல படங்கள் பெரிய படமாகிறதுக்கான ஒரு பவரும் சப்போர்ட்டும் ப்ரெசன்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸுக்கு இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட் வச்சு தான் இப்போ நாங்கள் இங்கே நிற்கிறதுமே. அதனால் இந்த வித் லவ் படத்தை வித் லவ்வோட நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி இதை வந்து இன்னும் பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக மாற்றுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள் அந்த படத்தை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஸோ சில டேரக்டர்ஸோட அடுத்த படங்கள் எப்போ அப்படின்றது வந்து எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்கும். அதில் ரொம்ப சில டேரக்டர்ஸோட எதிர்பார்ப்பு அடுத்த படம் என்ன அப்படின்றது இன்னும் இருக்கும். ஸோ அடுத்து அது இவரோட தான் சேராரு அப்படின்றது காசிப்பாக வரும்போதோ இல்லை அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக வரும்போதோ அந்த எதிர்பார்ப்புக்கு வந்து அளவே இல்லாமல் போயிடும். அந்தளவுக்கு அதிக எதிர்பார்ப்பாயிரும். அப்படி இவரோட டைரக்ஷனில் அடுத்து என்ன படம் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஆர்வமும் ஆச்சரியமும் வந்து மக்கள் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா அது இவருடைய படத்துக்காக தான் இருக்கும். இயக்குனர் தேசிங் பெரிய. அனைவருக்கும் வணக்கம். பிரஸ், இங்கே இருக்க சினிமா ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். வித் லவ் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து மகேஷ். அவர் நான் முதல்ல பார்த்தது வந்து சிவாஜி த பாஸ் ரீரிலீஸ் வந்து ரோகிணி தேட்டரில். அப்போ தான் நான் முதல்ல மீட் பண்ணேன். அன்னிலேருந்து நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் வந்து கேஷுவலாக சொன்னார். அப்போ நான் பார்க்கும்போது ஒரு ப்ரொடியூசர் கிடையாது. கேஷுவலாக சொன்னார் படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடியூசராக, அதாவது எம்ஆர்பிங்கிற ஒரு பிராண்ட்னாலே அந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடியூசராக வருவார்னு கண்டிப்பாக நான் நினச்சி கூட பார்க்கல. சூப்பருங்க, ரொம்ப சந்தோஷம் பிரதர், ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஜியான் ஃபிலிம்ஸ் சௌந்தர்யா மேம், அவங்களோட ஸ்கிரிப்ட் நாலேஜ், சினிமா பற்றின அந்த சென்ஸ், அது எல்லாம் நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். இந்த படம் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு ஈச் அண்ட் எவ்ரி விஷயங்கள் நல்லா இருக்கா, நல்லா வருமா, ஒர்க் அவுட் ஆகுமா, பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சின்சியராக
அவ்வளோ ஆடியன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு பிடிக்கும்ல, ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்காங்க. அதை நான் பக்கத்துலேருந்து பார்த்தேன். கண்டிப்பாக அந்த சின்சியாரிட்டிக்காக, ஆடியன்ஸ் மேலே வச்சுருக்க அந்த ரெஸ்பெக்ட்காக, அவங்க மேலே வச்சுருக்க அந்த மரியாதைக்காக டெஃபினட்டாக இந்த படம் ஜெயிக்கும் மேம். படம் பார்த்துட்டேன், அதனால் இப்போ பேசுறது கம்ஃபர்டபுளாக இருக்குது. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. படம் வந்து ஒரு த்ரூ த மூவி வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மைலோடையே அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு தெரப்பி மாதிரி இருந்தது இந்த படம். ஒரு ஸ்மைலோடையே பார்க்கலாம். படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது அந்த ஸ்மைல் நம்மகிட்ட இருக்கும். கடைசியாக டைட்டில் போடுற வரைக்குமே அந்த ஸ்மைல் இருந்துச்சு ஃபேஸில். மதன், வாழ்த்துக்கள்ங்க. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியா இல்லை, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. உங்களோட டீமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. உண்மையாக இந்த ஆர்ட் டைரக்டர்னு ஒருத்தர், அவரெல்லாம் நம்பவே முடியல ஆர்ட் டைரக்டர்னு. அவரெல்லாம் செட்டுக்குள்ளேயே தம்பி யார் பண்ணி அப்படின்னு சொல்லி அனுப்புகிற மாதிரி இருந்தார். ரொம்ப ரொம்ப க்யூட்டான டீம். எடிட்டர் பேசின விதம், ஆர்ட் டைரக்டர் எல்லாமே வந்து ரொம்ப படம், அந்த படம் மாதிரியே இருந்தது உங்களுடைய இதுவும். அண்ட் ஹீரோ சார் அபிஷன், மிகப்பெரிய தன்னம்பிக்கை வேணுங்க. இதுக்கெல்லாம் நல்லா ஃபோட்டோவில் நிற்கிறதுக்கே வந்து ஒரு ஓரமாக போய் ஒரே போஸ்ட் தான் வச்சுருப்பேன் 100 ஃபோட்டோக்கும். என்ன சூப்பராக நடிச்சிருக்கீங்க, செம்மையாக நடிச்சிருக்கீங்க. மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை வேணும், கலக்கிட்டீங்க. நிறைய ஹீரோக்கள், அதான் இவர் ராம் சொன்ன மாதிரி நிறைய ஹீரோக்கள் வரணும். ஃபியூச்சர் டைரக்டர்ஸ்க்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கணும் கையில். ஸோ இந்த படம் நிச்சயமாக ஜெயிக்கும். நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக தமிழ் சினிமாவில் வருவீங்க. அனஸ்வரா, கலக்கிட்டீங்க. உங்களோட ராங்கி அந்த படத்துலேயும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தக்ஸ்லேயும் பார்த்துருந்தேன், நல்லா இருந்தது. இதில் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அண்ட் பாலாஜின் கேரக்டர், இப்போ சச்சின் அவர் பேர், சூப்பராக பண்ணியிருந்தீங்க பிரதர், சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது உங்களோட ரோல். அண்ட் ஜாஃபர்னு ஒருத்தர் ஒரு ரோல் பண்ணியிருந்தார், அவருமே சூப்பராக பண்ணியிருந்தார், ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தார். காவியா, கலக்கிட்டீங்க. எல்லாருமே அந்த சீன் பற்றி சொல்லிட்டாங்க. படம் ரிலீஸுக்கு அப்புறம் அது நிறைய மீமாவும் நிறைய வீடியோ ஷார்ட்ஸாகவும் வரப்போகுது. பசங்க அதை போட்டு ஷேர் பண்ண போகிறாங்க. சாரி, ஓகே, சரி, ஓகே. சூப்பராக பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள்ங்க. எங்கே இருந்தேன்னு ஃப்ளோ மறந்துட்டேன். அண்ட் லாஸ்ட் சாங் ரொம்ப சூப்பராக இருந்தது சார். நான் பார்த்ததை விட பயங்கர எங்கே இருக்கீங்க. இப்போ நான் பார்த்த மோகன்ராஜ் இல்லை, இது ஜூனியர் மோகன்ராஜ் மாதிரி இருக்கீங்க. சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார். ஷான் ரோல்டன் சார், உங்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. இந்த மாதிரி நிறைய படத்துக்கு உயிர் கொடுத்து சூப்பரான உங்களோட சாங்ஸ் மூலிமா கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கிறீங்க. வாழ்த்துக்கள். படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு வாரம் முன்னாடி வருது. வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் யங் க்ரௌடுக்கு. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் நம்மளுடைய ஸ்கூல் லைஃப், நம்மளுடைய அந்த ஸ்கூல் லைஃப், லவ் எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணிக்கிற ஒரு படமாக, ஒரு ஃபீல் குட் படமாக சூப்பராக இருக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த படத்தின் மூலிமா நடிகராகவும் மாறி இருக்க சுதர்ஷனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சார். நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லும்போது எனக்கு தலைவர் சொல்கிற மாதிரியே இருக்குண்ணா. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். வித் லவ், சௌந்தர்யா மேம் அண்டு மகேஷ் ஐயா, என் மேலே ஒரு ப்ரௌடான ஒரு சினிமாவாக நீங்கள் நினைக்கலாம். அதை ஒரு ஹிட் மூவி இது, ஓகேங்களா. சொல்ல மறந்த ஒரு காதலை, சொல்ல தயங்கிய ஒரு காதலை, சொல்ல மறுத்த ஒரு காதலை வந்து சொல்ல பயணிக்கிற 2 பேரை பற்றின ஒரு அழகான கதை. மதன் சூப்பர். அப்புறம் அபி அண்ட் அனஸ்வரா பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னா, கியூட்ராயிலே அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பேரா இந்த படத்தில் இருக்கீங்க. அண்ட் சி காவ்யா, யூ ஆர் பிரில்லியன்ட். ஐயா, ஐ எம் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். இவர் நம்ம ஐயா, அங்க மியூசிக் டைரக்டர் ஐயா எங்க இருக்காரு ஐயா, பார்க்கலையா? அவரும் மோகன்ராஜாவும் சேர்ந்தாலே பாட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். அதில் இந்த வலிக்குதான் ஒரு பாட்டு இருக்கு, அது நீங்கள் தான் எழுதுனீங்க. அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட், ஓகேங்களா. ஸ்ரேயாஸ் எல்லாமே ஒரு கவிதை மாதிரியாக இருந்தது. எல்லாமே எடிட்டிங் சூப்பராக இருந்தது. எடிட்டருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல சீரியஸாகவே, ஓகேங்களா. இது ஒரு நிச்சயமான ஒரு வெற்றி படமாக இருக்கும். வாழ்த்துக்கள் டீமுக்கு மொத்தமாக. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அடுத்து என் தலைவன் சினீஸை கூப்பிடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். வித் லவ் படம் நான் பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பர்பாக இருக்குது படம். வந்துட்டு மதனோட ரைட்டிங், டைரக்ஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு மதனை வந்துட்டு நான் டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்ஸஸ் மீட்டில் நம்ம பார்த்தோம். நைட்டு ஒரு 1 மணி இருக்கும். வந்து ரொம்ப நேரம் ஏதோ பேசிகிட்டு இருந்தார். இது எப்படி பண்ணீங்க, அது என்னென்னமோ. எனக்குலாம் ரொம்ப தூக்கம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ ஹைப்பராக இருக்காருன்னு நினச்சேன். எனக்கு படம் பார்க்கும்போது எனக்கு அந்த பேஷன் அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ கங்க்ராட்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒரு ஃபஸ்ட் டைரக்டரோட ஸ்டேஜ்,
ஃபஸ்ட்டு ஹீரோ. ஸோ எல்லாமே ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் அபி, எங்கேருந்து சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. ஆக்சுவலாக அபியும் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி அவர் பேரலாக ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோட படம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருந்தேன் நான். அப்போ நான் பார்ப்பேன் ஒரு ஸ்கூட்டியில் வந்துட்டு ஒரு இயர்ஃபோன்ஸை காதில் மாட்டிக்கிட்டு ஸ்வங்கின்னு போவார், வருவார், பேசுவார், ஹாய் ப்ரோ என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். ஸோ ரொம்ப இந்த ஃபீல் ரொம்ப புதுசாக இருக்குது. லைக் நம்ம அப்படி பார்த்தோம் எல்லாம் லாஸ்ட் இயர் தான். நான் சொல்கிறதுக்கு அந்த காலத்தில் பார்த்தேன்னு கூட சொல்ல முடியல. இப்போ தான் பார்த்தேன், அதுக்குள்ளே திரும்ப இங்கே ஹீரோ வந்து நிற்கிறாரு. அண்ட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நான் படம் பார்த்தேன். அந்த சின்ன சின்ன போர்ஸு டேனு அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லையே, நம்மள மாதிரி ஒரு ஹீரோ நம்மளதுலேருந்து ஒருத்தன் வந்திருக்கான் அப்படிங்கிற ஃபீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. பர்ஃபார்மன்ஸு, டான்ஸ், அந்த சாம் ஒன்று இருந்துச்சு, எஃபர்ட்லெஸ் சாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கங்க்ராட்ஸ். அப்புறம் அனஸ்வரா, ஆக்சுவலாக உங்களோட ஸ்கூல் போர்ஷன்ஸில் வந்துட்டு பயங்கரமாக இருந்தீங்க. நீங்கள் செம்ம கெத்தாக இருந்தீங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பர். அண்ட் அந்த ஃபஸ்ட் எக்ஸாக ஒருத்தங்க நடிச்சிருந்தாங்க, அவங்களோடது எனக்கு சாரி பேர் தெரில, பட் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சோ எல்லாருக்கும் ஒரு முஸ்லீம் எக்ஸ் இருக்காங்களா அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ரொம்ப நல்லா காவியா, ரொம்ப நல்லா பண்ணீங்க, வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் ஷான் ப்ரோ, ஆக்சுவலாக உங்களது ஒரு நல்ல பிராண்ட் மாதிரி வந்துட்டு இருக்கு. ஷான் ரோல்டன் மியூசிக்கல்னு பார்த்தாலே ஓகே, இந்த படத்து மேலே ஒரு ட்ரஸ்ட் வருது, அது ரொம்ப நல்லா இருக்கு. கங்க்ராட்ஸ். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் சௌந்தர்யா மேம் அண்ட் மகேஷ், வாழ்த்துக்கள் ப்ரோ, வாழ்த்துக்கள் மேம், கங்க்ராட்ஸ். எனக்கு அங்கே 2 பேரும் நான் இப்போ ரீசெண்டாக படம் பார்க்கும்போது வந்திருந்தாங்க. ரொம்ப பேஷனேட்டாக இது ஒர்க் ஆகுதா என்ன நடக்குதுன்ட்டு, கையில் நோட் பேட் மட்டும்தான் இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப சின்சியராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இவ்வளோ சின்சியராக இவ்வளோ இது பண்ணுறாங்களேன்ட்டு. வெரி ஹாப்பி. அது கண்டிப்பாக பிளாக் பஸ்டராக இருக்கும். நான் படம் பார்த்தேன், ரொம்ப எப்படி சொல்கிறதுனா நல்ல ஒரு பல்ஸோடு இருந்துச்சு படம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல பல்ஸு, நல்ல மீட்ரு, பதமாக இருந்துச்சு, நல்ல ஹியூமர், நல்ல எமோஷன், எல்லாமே எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ ஹாப்பி. அப்புறம் டீம் ஒர்க்காகவும் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாருமே எனக்கு கேமரா ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஆர்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு எனக்கு ஐயோ காதலே பாட்டு வந்துட்டு நான் லூப்பில் கேட்டுகிட்டே இருக்கேன், வரும்போதும் அதான் கேட்டேன். ஸோ கங்க்ராட்ஸ், எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். வேறு என்ன அபி, டூரிஸ்ட் விசாவை தூக்கி போட்டு பெர்மனன்ட் விசா வந்தாச்சு, வாழ்த்துக்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அந்த கேள்விக்கான பதில் நாங்கள் அந்த ஈவெண்ட்ல 2 படம் அனௌன்ஸ் பண்ணாங்க அவங்க ப்ரொடக்ஷன்ல. அந்த ஈவெண்ட்டே ஒரு பயங்கரமான ஒரு வைரல் கண்டென்ட் தான். ஸோ ப்ராமிசிங் ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய டைரக்டர் ப்ரொடியூசர் வாங்க சென்னி. நேற்று கூட அந்த பார்த்து மெக்சிகன் தான், சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷஸ் டு சௌந்தர்யா மேம் அண்ட் மகேஷ். ஏன்னா ஒரு படம் பொசிஷன் பண்ணோம் எப்படின்னா இந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். செம்மையாக ப்ரொமோட் பண்ணி ரொம்ப நல்லா பொசிஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் நான் இன்னும் பார்க்கல, அதனால் என்ன பேசுறதுன்னு தெரில. அப்புறம் அபிஷனுக்கும் எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ரிலேஷன்ஷிப்னா அது இல்லை, ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு பிஸ்டேக் பார்த்தேன், எனக்கு அனுப்பிச்சிருந்தான். அனுப்பிச்சோடனே பார்த்தோன்னே மறுநாளே கூப்பிட்டு வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். எனக்கு இப்போ கூட அந்த ஞாபகம் இருக்குது, அந்த சீன் அவன் உள்ளே வர்றது. உள்ளே வந்தான், உட்காந்தான், கதை சொல்லிட்டு வந்தான். ஓகே, யார்கிட்ட போய் ஒர்க் பண்ணேன்? யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல அப்படின்னா. யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலையா? சரி, இப்படி யோசிச்சுட்டு நான் சும்மா சரி இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட என்ன எதனா கேட்கணுமோ, ஏன்ப்பா ஒர்க் பண்ணல, என்ன ஏஜ்னு கேட்டேன். 24 ஏதோ சொன்னான், 24ன்னு நினைக்கிறேன். இவ்வளோ சீக்கிரம் எப்படிப்பா? நான் 21லேயே கமிட் ஆகிட்டேன், வேறு படம் காலேஜ் முடிச்சுன்னு. 21லேயே டைரக்ட் பண்ண போயிட்டியா? ஆமாண்ணே. எப்படிப்பா அப்படின்னா, கான்ஃபிடென்ஸ் தானே அப்படின்னா. எனக்கு லைட்டாக என்ன ஓவராக பேசுகிறானோ அப்படின்ட்டு, சரி கதை சொல்லுப்பா அப்படின்னு. கதை ஃபுல் நரேஷன் முடிச்சிட்டான். நான் அவனை அப்படியே பார்த்துன்னு இருந்தேன். கதகளி ஆடுறான், இப்படி போகிறான், அப்படி வரான், அதுவும் ஸ்ரீலங்கன் ஸ்லாங்லேயே வேறு பேசுகிறான். ஏன்னா முடிச்சுட்டு நான் அவன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், நீ கான்ஃபிடண்டாக இருக்கிறதுல தப்பே இல்லைடா. எக்ஸ்ட்ரா நிறைய நரேட் பண்ணான், படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு.
அதுக்கப்புறம் எனக்கு அந்த படம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் ஏதோ என்னன்னா அதில் ஒரு பையனுக்கு அப்பா அப்படின்னும் போது இது யார் பண்ணுவான் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் அப்படியே, ஆனால் அவனை அன்னிலேருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் அவனை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். என்ன பண்ணுவான், என்ன பண்ணுற, நான் யாரையும் அந்த மாதிரி எந்த டேரக்டர்ஸையும் ஃபாலோ ஒரு சில எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேரை தான் நான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிருக்கேன். நான் பண்ணலனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் அப்போ தான் சொன்னான், இந்த மாதிரி எம்ஆர்பி $1 மில்லியன் கதை சொல்லியிருக்கேனே, சூப்பரா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மகேஷ் வந்து அதை பொசிஷன் பண்ண விதம், சசிகுமார் சார், சிம்ரன் அந்த காம்பினேஷன் பார்த்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த படம் பண்ண வச்சு அந்த படம் பிளாக் பஸ்டர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான். ஏன்னா என்னோட ஜட்மெண்ட் தப்பு இல்லை, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்றதுலையும் எனக்கு அதுக்கப்புறம் நான் யோசிச்சுட்டேன், இனிமேல் இந்த மாதிரி கதை வந்து அவனை லாக்கு தான். அது ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. அப்புறம் வேற என்ன, அவனால் ஒரு பிரச்சனை வேற ஆச்சு என் வீட்டில் அபிஷன்னால. என்னென்னா அவன் பாட்டுன்னு ஒரு ப்ரப்போசல் பண்ணிட்டான் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஸ்டேஜ்லேயே வச்சு மேரேஜ். என் பொண்டாட்டி, ஏன்டா நீயும் ப்ரப்போஸ் பண்ணி என்ன மேரேஜுக்கு, என்னடா ப்ரப்போசலு, ஒரு கிரீட்டிங் கார்டில் மேரி மீ அப்படின்னு தூக்கி மூஞ்சிலே அடிச்சு ஓகேவா அப்படின்னு கேட்டேன். அதுலேருந்து இது தாண்டா ப்ரப்போசல் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அவள் சொல்லி காட்டுறான். அண்ட் அடுத்தது யாரை பற்றி, அன்சரா ராஜன். அவங்க நான் இன்னும் படம் பார்க்கல, பட் உங்களோட எல்லா படமும் பார்த்துட்டேன். ஒரு நாள் அபிஷனுக்கு ஃபோன் பண்ணேன், என்னடா ஷூட் எப்படி போயிட்டுருக்கேன், யாரா இருக்கா, அன்சரா இருக்காங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு கடகடான்னு போய் செட்டில் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு பண்ணியிருந்தேன். ஹாய் சொன்னேன், ஏதோ செட் பாய் நினச்சிட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் மகேஷ் சொன்னது எல்லாம் ப்ரொடியூசர் வந்திருக்காருன்னு அப்புறம் ஹாய் சொன்னாங்க. ஸோ அப்புறம் தலைவன் சான், அது மாதிரி தான் அவர் இப்போ இது பெரிய பிராண்ட் ஆகிட்டாப்புல. ஆனால் நான் படம் கேட்டால் மட்டும் பண்ண மாட்டேன்ட்டாப்புல, அதுதான் கவலையாக இருக்குது. எனிவேஸ் இந்த படம் அபிஷன் இஸ் அ ஹாப்பி கிட், எப்போவுமே சிரிச்சுட்டே இருறா. இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் நாள் எப்படி இருந்தானோ அதே மாதிரி இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் கால் பண்ணால் போதும் உடனே போனோம், ஹாப்பியாக பேசுவான். அவங்ககிட்ட பேசினாலே ஹாப்பியாக இருக்கும், எப்போவுமே சிரிச்சுட்டே இரு. அண்ட் கன்கிராட்ஸ் ஓல்ட் டீம். மதன் எனக்கு தெரில, அவரை நான் பெருசாக கனெக்ட் இல்லை. விஷஸ் டு யூ. ஓகே, தேங்க்ஸ் டு தி டீம். தேங்க்யூண்ணா. ஹாப்பி கிட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஸோ வந்து அது பர்ஃபெக்டான ஒரு வார்த்தை தான். ஸோ ஹாப்பி கிட், அந்த பாசிட்டிவிட்டியும் அந்த கான்ஃபிடன்ஸும் தான் அவருடைய பெரிய பலமாக நினைக்கிறேன் அபிஷன் அவர்களுக்கு. ஸோ அடுத்ததா எனக்கு உங்களை பார்க்கும்போது தான் சித்தப்பு நீ எங்க இங்கன்ற மாதிரி இருந்தது. அவரும் நடிச்சிருக்காரு. வித் லவ் இன்னைக்கு தான் படம் பார்த்தேன். பிளாக் பஸ்டர் ஃபிலிமுங்க படம், ஷார்ட் பிளாக் பஸ்டர். சௌந்தர்யா மேம் பற்றி நான் நிறைய சொல்லணும், இன்னொரு மேடை இருக்குது. மேம் இந்த படம் வந்து நிறையா எமோஷன்ஸை கேரி பண்ணுது, நிறையா ஃபன் இருக்குது. அண்ட் இது எல்லாத்தோட இப்படி ஒரு கண்டென்ட் வந்த உடனே இது மேம் நினச்சிருந்தா ஒரு பெரிய ஸ்டார், பெரிய ஒரு வேற ஆக்டர்னு போயிருக்க முடியும், மார்க்கெட் இருக்க ஒருத்தர்னு. ஆனால் இதை வந்து ஒரு டெபியூட் ஹீரோவை வச்சு ஒரு லான்ச் பண்ணணும்னு நினச்சதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் மேம். ஃபஸ்ட்டு அது தேங்க்யூ. ஏன்னா ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை, அதை பண்ணியிருக்கீங்க. அது இன்னைக்கு இல்லை, இன்னொரு 10 இயர்ஸ் கழிச்சு இது எவ்வளோ பெருசுன்றது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம் அதுக்கு. அண்ட் மகேஷ் ப்ரோ, சூப்பரான ஒரு சப்போர்ட் இந்த ஃபிலிமில் பயங்கரமாக மேம்க்கு பண்ணியிருக்கீங்க. அண்டு படம் இன்னைக்கு பார்த்துட்டு வெளியில் வரும்போது மகேஷ் ப்ரோ தான் அப்படியே எப்படி இருக்கு அப்படின்னாரு. சூப்பராக இருக்குது, பணம் மழை கொட்ட போகுதுன்னு அவர் அப்படியே போயிட்டாரு, காசு பணம் துட்டு மணின்னு. கண்டிப்பாக ப்ரோ பெரிய நம்பர் இந்த படம் பண்ணும் கண்டிப்பாக. அண்ட் அபிஷன் ப்ரோ ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே தெரில, ஒரு சின்ன பதட்டம் இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நடிக்கும்போது, அது தெரில, அது ரொம்ப கேஷுவலாக இருந்தார். அண்ட் அகைன் ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு ஹீரோவாக இருந்தாங்க. எல்லாரும் ஆக்டர்ன்றாங்க, எனக்கு என்னமோ நீங்கள் பெரிய ஸ்டார் ஆவீங்கன்னு தோணுது. அண்ட் ஷான் ரோல்டன் சார், அவரோட மியூசிக் அண்ட் வாய்ஸ் ஒரு பெரிய ஃபேன் நான். சார் நம்ம சீக்கிரம் ஒர்க் பண்ணோம் சார். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்டு ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. அனஸ்வரா, இதுக்கப்புறம் தமிழ் பசங்கள்கிட்ட நிறைய ப்ரப்போசல்ஸ் வரும் உங்களுக்கு, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். அண்டு ரொம்ப ஒரு அசின் மேடமோட வைப்ஸ் இருந்தது அவங்க கிட்ட,
அவங்க ஈஸியாக ரொம்ப கேரி பண்ண விதம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இன்னொருத்தங்க அவங்க காவியா, அவங்க படத்துலேயும் இதே மாதிரி லைலா மேம் மாதிரி சிரிச்சு சிரிச்சு இப்போ நடிச்சிருந்தாங்க. அப்புறம் ஸ்டேஜ்லேயும் பார்த்தேன் அதே மாதிரி தான் சிரிச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ப்ரொபோசல்ஸ் வரும், பிக் ஃபியூச்சர் இருக்கு. அண்ட் இதில் நான் இதை ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. அண்டு இதில் ஒர்க் பண்ண கேமராமேன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்டு இந்த படத்தோட டைரக்டர் ரொம்ப சூப்பரான ரைட்டிங். ஆக்சுவலாக நிறைய விஷயங்களை ரொம்ப க்யூட்டாக கனெக்ட் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக அவர் ஒரு பெரிய ஒரு ப்ராமிசிங் டைரக்டர். அப்படியா? அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. அண்டு வித்லோ படம் இது என்ன மாதிரியான ஒரு படம் அப்படின்னா, நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இந்த கொரியன் படம் பார்த்துட்டு க்யூட்டாக இருக்குஃபான்னு திரும்ப திரும்ப பார்த்தேன் நிறைய கொரியன் ஃபிலிம்ஸை. அந்த மாதிரியான ஒரு கொரியன் ஃபிலிமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ இருக்க ஒரு ஸ்கூல் காலேஜ் பசங்க திரும்ப திரும்ப பார்க்குற ஒரு படமாக இருக்கும். அண்ட் திரும்ப அதான் இது ஒரு ஷார்ட் பிளாக் பஸ்டர் ஃபிலிம். இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன், காஸ்டிங் எல்லாருக்குமே இதுக்கப்புறம் ஒரு பெரிய லீப் இருக்கும். அண்டு இன்னொரு விஷயம் இங்கே நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா தலைவர் 173 அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாரையும் இப்போ தான் பார்க்குற சான்ஸ் கிடைச்சிது. அண்டு எல்லாருமே அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எதிர்பார்க்காத நம்பர் ஆஃப் வாழ்த்துக்கள் அண்ட் எதிர்பார்க்காத ஆட்கள்கிட்ட இருந்தும் நிறையா வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு சில பேர் ஆஹா இவன் பண்ணுறான்னான்ற மீட்டரில் ஒரு சின்ன பதட்டம் இருக்குது, அது எனக்கு புரியுது. அண்டு நான் வித் லவ்வோட ஒன்றே ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு தலைவர் ஃபேனா, தலைவர் ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக தலைவர் 173 பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வருவீங்க. இட்ஸ் அ ப்ராமிஸ். அகைன் ஐ எம் சேயிங் இட்ஸ் அ ப்ராமிஸ். தேங்க்யூ. அண்ட் Feb 6 வித் லவ் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தியேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ். அண்ணா நீங்கள் தானே சூப்பரு. என்ன பேசினா கரெக்டாக ஒர்க் ஆகுன்றது வந்து சூப்பராக பேசுறீங்க. ஆனால் நீங்கள் எப்போ பேசுவீங்கன்ற எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்கும் இருந்துட்டு இருந்தது. அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுனதுக்கு நன்றி.